சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 94வது தலமும் 211வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கோணேஸ்வரர் கோவில் 24 படிகள் மேலே போய் தான் இறைவனை பார்க்க முடியும். ஆமாங்க, இது கோச்சங்கச்சோழன் கட்டிய 70 மாட கோயில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மேற்கு பார்த்த கோவில், தலமரம் வாழை மரம், அதனால தான் கதலி வனம்னு கூட சொல்லுவாங்க. இறைவி பேர் பெரிய நாயகி. கோச்சங்கச்சோழன் சேர மன்னனான கணைக்கால் இரும்பொறையை தோற்கடித்து அதன் பிறகு சிறையில் அடைக்கிறார். அந்த சிறையை அடைக்கப்பட்ட இடம் இதுதான். அது புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கு, குடவாயூர் கோட்டம் அப்படின்னு. அதேமாதிரி இந்த கோவிலை சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் பெருந்திரு கோவில்னு சொல்கிறாங்க. இறைவன கல்வெட்டுகளில் குடவாயில் உடையார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சம்பந்தர் 2 பதிகமும் அப்பர் ஒரு பாடலும் பாடுகிறாங்க. 24 படிகள் மேலே போய் தான் இந்த இறைவனை போய் பார்க்கணும். கருடன் வழிபட்ட தலமாக சொல்லப்படுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கும்பகோணம் அந்த அமுத கலசத்தோடு ஒத்து இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலும் அதுமாதிரி கலையநல்லூர் அப்புறம் கும்பகோணம் 3மே ஒரே வரலாறு கொண்டது. இந்த தல வரலாறை நான் தெளிவாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்.